டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து இது ஒரு ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஓகே, இன்டர்நெட்ல ஒரு ப்ராடக்டவோ இல்லை வந்துட்டு ஒரு சர்வீஸவோ ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். இதை வந்து முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ல. ஓகே, எனி ஒன் யாருக்கெல்லாம் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கோ அவங்கனால ஒரு ப்ராடக்டை ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்ண முடியும். இதை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்க முடியும். கரெக்டுங்களா? ரைட். ஒரு பிசினஸோடைய விசிபிலிட்டி, ஓகே, அண்ட் அவங்களுடைய டர்ன் ஓவர், ஒரு பிசினஸோடைய விசிபிலிட்டி அண்ட் அந்த பிசினஸோடைய டர்ன் ஓவர் வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓவராலா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு 4 மேஜர் மாடியூலா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், இன்னொன்று வந்து சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் அண்ட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு 4 மேஜர் பிளாட்ஃபார்ம் பிரிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த சோசியல் மீடியா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. இதுல வந்து மேஜரா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு 4 மேஜர் மாடியூல்ஸ். அதுதான் நம்ம SEO, SEM, SMO அண்ட் SMM அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம கிட்ட கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட் பயன்படுத்தி, ஸோ நம்ம எலக்ட்ரானிக் கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர் ஸ்மார்ட் போன், ஓகே, இது ரெண்டையும் பயன்படுத்தி நீங்க வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். இதுதான் இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் இல்லை ஒரு ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி நம்ம வந்து இப்போ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? கூகுள், யாஹூ, பிங், டக்டக்கோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்ஜினை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஒன்று இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஒரு சர்ச் என்ஜினை ஆக்சஸ் பண்ணுவோம், இல்லை ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, சர்ச் என்ஜினோ சோசியல் மீடியாவோ ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணியோ இல்லை வந்துட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்படிதான் வந்து ஜென்ரலா நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணி இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து நமக்கு இப்போ ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதை ஸ்பெசிஃபிக்கா சர்ச் என்ஜின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் இல்லையா? ரைட். சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்டர்நெட்ல நீங்க தேடுறதுக்கு தேவையான விஷயத்த நம்ம கிட்ட சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து நம்ம சர்ச் என்ஜின் சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். ஓகே, சர்ச் என்ஜின்ங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? ஓகே, இது வந்து ஹைலி ரெலவெண்ட். நம்ம ஒரு விஷயத்தை ஆன்லைன்ல தேடணும்னா நம்ம தேடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெலவெண்டான ஒரு இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி அதில் டிஸ்பிளே ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஹைலி ரெலவெண்ட், மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு தி சர்ச் குவரி. ஒரு யூசர் யூடியூப்லயோ சாரி கூகுள்லயோ இல்லை வந்து மேப்ஸ்லயோ இல்லை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு கேள்வியை ஆன்லைன்ல தேடுறாங்க அப்படின்னா அவங்க தேடும் போது அவங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல ரொம்ப குறுகிய நேரத்துல காட்டக்கூடியது இந்த சர்ச் என்ஜினுடைய வேலை. ஸோ 3 முக்கியமான விஷயம் சர்ச் என்ஜினுக்கு. ஒன்று வந்துட்டு ரெலவெண்டான விஷயம், மக்களுக்கு தேவையான சம்பந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவது வந்து மக்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். பிளஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சீக்கிரம் வந்து காட்டணும். அப்போ நீங்க இன்டர்நெட்ல போய் ஏதாச்சும் ஒரு கீவேர்டு தேடினீங்கன்னா அந்த கீவேர்டு என்ன ஆகும்? குறுகிய நேரத்துல. ஓகே, ஹார்ஸ் ரன்னிங் ஸ்பீட் இப்போ நான் தேடலாம் அப்படின்னா ஓகே 88 km/h ஒரு குதிரை ஓடுங்கிற விஷயத்தை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு குதிரை சம்பந்தப்பட்ட ஸ்பீட் இன்ஃபர்மேஷன் தான் வருது, எனக்கு இது ரெலவெண்டாவும் இருக்கு. ஓகே, என்னுடைய ஆன்சரும் இங்க கிடைச்சிருச்சு. பிளஸ் ஆல்மோஸ்ட் 25 மில்லியன் வெப்சைட்ஸை ஒரு 0.86 செகண்ட்ல எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அப்போ ரெலவெண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்கறதுனால எனக்கு இந்த சர்ச் என்ஜின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சர்ச் என்ஜின் வந்து இதுக்காகத்தான் உருவாக்கவே பட்டிருக்கு. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்றதுக்காக தான் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இது என்ன பண்றோம்? we use search engine by feeding the words. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போயிட்டு ஒரு சில கீவேர்டை இப்படி என்டர் பண்ணி ஃபீட் பண்றோம் இல்லையா? இப்படி என்டர் பண்ணி ஃபீட் பண்றோம். இப்போ ஹார்ஸ் ரன்னிங் ஸ்பீட்னு சொல்றோம். இந்த ஹார்ஸுக்கு பதிலாக நான் என்ன சொல்ல போறேன்? இந்த இடத்துல வந்துட்டு ஹார்ஸை தூக்கிட்டு டாங்கியோட ரன்னிங் ஸ்பீட்னு தேடி பார்க்குறேன். ஓகே, 40 mph. ஒரு மணி நேரத்துக்கு 40 மைல்ஸ் ஓடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான். நான் முன்னால வந்து ஹார்ஸை பத்தி தேடினேன், இப்போ வந்து நான் வந்து ஒரு டாங்கியை பத்தி தேடுறேன். அப்போ நான் என்ன தேடணும் அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த சர்ச் என்ஜின் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஒரு சில வார்த்தைகளை உள்ள என்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ we feed these words. ஓகே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? ரைட், we feed these words IP address Android. ஓகே, சாரி இங்க இருக்கா? ஓகே, ஸோ this word is called a keyword. ஓகே, நம்ம இங்க உள்ள என்ன என்டர் பண்றோமோ ஓகே இது வந்து நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்னு சொல்றோம். ஓகே, what we enter here is called a keyword.
Okay, so in the keyword, okay, because this word or sentence is acting as a backbone or primary key for results. Okay, நீங்க ஒரு இதை என்டர் பண்ணி இப்படி ஒரு என்டர் அடிச்சிட்டீங்கன்னா நீங்க இங்க டாங்கின்னு சொன்னதாங்க டாங்கியோட ரன்னிங் ஸ்பீடு காட்டுது. இதுவே இந்த இடத்துல மங்கின்னு போட்டீங்கன்னா மங்கியோட ரன்னிங் ஸ்பீட் காட்டும். ஓகே, மங்கியோட ரன்னிங் ஸ்பீட் காட்டும். ஓகே, இதுவே இந்த இடத்துல வந்துட்டு சீட்டா அப்படின்னு போட்டா சீட்டாவோட ரன்னிங் ஸ்பீட் காட்டும். அப்போ நான் என்ன கீவேர்டு உள்ள இன்புட் கொடுக்குறேனோ நான் கொடுக்குற இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி தான் எனக்கு ரிசல்ட் வருது. நான் சீட்டான்னு தேடும்போது எனக்கு கழுதையை பத்தின இன்ஃபர்மேஷன் வரல, நான் வந்துட்டு டாங்கியை பத்தி தேடும்போது எனக்கு ஹார்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் மாத்தி எனக்கு காட்டல. ஓகே, இது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ சீட்டா ரன்னிங் ஸ்பீட், ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. ஓகே, இது வந்து ஸ்பீடா வந்து வரல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். ஸோ இதை பத்தி நம்ம வந்து தெளிவா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். அப்ப சர்ச் இன்ஜினுடைய வேலை என்ன? நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறது. அப்போ நம்ம தேடுற விஷயத்தை கொண்டு வந்து சர்ச் இன்ஜின் நம்ம கொடுக்கறதுனால ஓகே பீப்புள் டென் டு சர்ச். அவங்க தேவையான விஷயத்த சர்ச் இன்ஜின்ல கீவேர்டை என்டர் பண்ணி தேடுறாங்க அப்படிங்கிறது இதோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக். ஓகே, இதுவே மக்கள் தேடும் போது அவங்களுக்கு தேவை இருக்கு. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பத்தி வேணும்னு தேடினதுனாலதான் நீங்க மிஸ்டர் பழனி வந்து Quora.com என்னோட ஆன்சர் பார்த்திருக்காரு. ஓகே, உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் தேடுங்கிறதுனாலதான் யூடியூப்ல நீங்க என்னோட வீடியோ பார்த்திருக்கீங்க. புரியுதா? ரைட். அப்போ பீப்புள் வந்து வேணுங்கிற விஷயத்தை தேடும் போது அவங்களுக்கு அங்க ஒரு தேவை இருக்குங்கிறதையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கன்வர்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஓகே, இதுதான் வந்து சர்ச் இன்ஜினுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, பேசிக்கலி நீங்க சர்ச் இன்ஜின் எடுத்துட்டீங்கனாலே இது வந்து ஒரு ப்ராக்ஸி பேஸ்டு டார்கெட்டிங். ஓகே, ப்ராக்ஸி பேஸ்டு டார்கெட்டிங்னா கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் ஐட்டம், ஒரு வெப்சைட் ப்ரௌசர், அந்த ப்ரௌசருடைய வெர்ஷன், இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா நம்மளோட ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி ஒரு சர்ச் இன்ஜின் ஒர்க் ஆகுது. நம்மளுடைய மொபைல் டிவைஸ், ஆண்ட்ராய்டு மொபைல் டிவைஸ் உடைய லொகேஷன், கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ், ஜிபிஎஸ் செட்டிங்ஸ், ஸோ இதெல்லாம் வச்சு செக் பண்ணி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஜிமெயில் அக்கௌண்ட்ல எதுல கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம், அந்த டிவைஸ் எங்க இருக்கு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குரோம் ப்ரௌசருடைய வெர்ஷன் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் எந்த மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய கரண்ட் லொகேஷன், லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட், ஜிபிஎஸ் லொகேஷன் கூட சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சில கம்ப்யூட்டர் ஆர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வச்சுதான் சர்ச் இன்ஜின்ஸ் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சர்ச் இன்ஜினுக்கு வந்து நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல போடிநாயக்கனூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கிறேன், எப்படி அதுக்கு தெரியுது? ஏன்னா நான் கூகுள்ல தேடும் போது என்னுடைய லொகேஷன், கரண்டான லொகேஷன் நான் வந்து பாத்தீங்கன்னா போடிநாயக்கனூர், மீனாட்சிபுரம், தமிழ்நாடு, இந்த லொகேஷன் அதுக்கு தெரியுது. ஓகேங்களா? அதுக்கு தெரிஞ்சதுனாலதான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து ஏன் காட்டிட்டு இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல இருக்குங்கிறது கூகுளுக்கு எப்படி தெரியுது? நான் பக்கத்துல வந்துட்டு நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா பர்த்டே ட்ரெஸ், ஓகே, பர்த்டே ட்ரெஸ் தேடுறேன். அப்போ யாரெல்லாம் பக்கத்துல பர்த்டே ட்ரெஸ் விற்கிறாங்க, பர்த்டே ட்ரெஸ் ஷாப்ஸ், பர்த்டே ட்ரெஸ் ஷாப் நியர் மீ, என் பக்கத்துல. ஓகே, அப்ப தேடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு பக்கத்துல. ஓகே, பேபி பர்த்டே ட்ரெஸ், பர்த்டே ஃப்ராக்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பக்கத்துலயே வந்து இருக்கிற மாதிரி காட்டுது. சில்ட்ரன் சாரி, இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து காட்டிட்டு இருக்கு, இது சென்னையில இருந்து காட்டிட்டு இருக்கு, இது வந்து கோயம்புத்தூர்னு காட்டுது. அப்ப என்ன அர்த்தம்? நான் இருக்கிற ஏரியால முக்கியமா யாருமே தேடி பார்க்கல அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய மீனிங். ஓகே, ஷாப் இன் அப்படின்னு போட்டு ஷாப் இன் தேனி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா நான் தேடுறேன். ஓகே, ஸோ சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டேன்னா தேனி. ஓகே, இப்படி தோடும்போது ஓகே, ஸோ வானவில் பொட்டிக், ஓகே, பூதிபுரத்துல இருக்கு. ஓகே, அதே மாதிரி அசிதா சில்க்ஸ், ஓகே, ஸோ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தேனி பக்கத்துல இருக்கு. லேடிஸ் மேட்சிங் சென்டர், பார்ட்டி வியர், ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ரோடு தேனியில இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் வந்து வேணுங்கிற விஷயத்தை தேடி பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் கூகுளுடைய சர்ச் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணது. முக்கியமா அது வந்து நம்மளுடைய லொகேஷன் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதை யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க. இப்போ அதுல வந்து நியர் மீ அப்படின்ற கீவேர்டு யார் யூஸ் பண்ணனால வந்து அந்த ரிசல்ட் நம்மளுக்கு
சென்னை கோயம்புத்தூர் சொல்லிட்டு காட்டுதா, இல்ல அது ஏன் அந்த மாதிரி நியர்மிக்கு காட்டல, தேனின்னு கொடுக்குறப்ப மட்டும் காட்டுறது? ஓகே, நான் வந்து தேனின்னு தேனுன்னா என் கீவேர்டை தேனின்னு போடுறேன், அதனால தேனிங்கிற கீவேர்டை மேட்ச் பண்ணி காட்டுது. ஓகேவா? ஓகே, நியர்மிங்கிற இடத்துல நான் ஸ்பெசிஃபிக்கா தேனின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ கூகுளோட அல்காரிதம்ல எனக்கு நான் தேடக்கூடிய கண்டிஷன்ல நியர்மி இருக்கிறத எனக்கு காட்டியிருக்கு. அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஸோ எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல தான் நான் தேடக்கூடிய துணிக்கடை பக்கத்துல இருக்குன்னு கூகுள் டேட்டாபேஸ் சொல்லுது. அவ்வளவுதான். ஓகே சார். தேனின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்கா தேனின்னு கேட்கிறேன், அதனால அது சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல காட்டுற லாஜிக்கே கிடையாது. இப்போ அது ராங் இன்ஃபர்மேஷன் தானே? அது ராங் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இல்ல, இப்போ நான் தேனியில இருக்கேன், எனக்கு தேனியில சரௌண்டிங் பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு பக்கத்துல உள்ள கடைகளை தான் எனக்கு தேவை. அதுக்காக நான் கேட்கறேன் பர்த்டே ஷாப்ஸ் நியர் மீ அப்படின்னு கொடுக்குறேன். ஆனா கூகுள் வந்து என்னோட ஐபி லொகேஷன் வந்து தேனின்னு எடுத்துச்சு. ஐ மீன் நீங்க சொன்ன அந்த இதுல வந்து லொகேஷன் வந்து தேனி தான் எடுத்துக்கு. அப்போ தேனிக்கு பக்கத்துல உள்ள 10 கிலோமீட்டருக்குள்ள கடையை தானே அது காட்டணும். அது ஏன் வந்து சென்னையோ கோயம்புத்தூர் மென்ஷன் பண்ணி காட்டுது? ஏன் நீங்க தேனி பக்கத்துல 10 கிலோமீட்டர் தான் காட்டணும் கண்டிஷன் இருக்கா? அது கிடையாது. இல்ல இல்ல, அது நீங்க அந்த ஐபி அட்ரஸ் பேஸ் செஞ்சு ஒர்க் ஆகுதுன்னு சொல்றீங்களா, நான் அதனால கேக்குறது. இதே நான் சென்னையில இருந்து தேடுறேன், 500 கிலோமீட்டர் தாண்டி கோயம்புத்தூர் தான் பக்கத்துல இருக்குதுன்னா அது அதுதானே காட்ட முடியும். மெஷின் இருக்கிறது தானே காட்டும். சரிங்க சார். ஓகே, ஒரு மெஷின் வந்து இருக்கிறது தானே காட்டும். அப்ப அதுக்கு வந்து அதோட அல்காரிதம் படி கோயம்புத்தூர் தான் பக்கத்துல கிடைச்சிருக்கு காட்டியிருக்கு. இதுல வந்து டெக்னிக்கல் இஷ்யூ இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். நான் தேடினப்போ பர்த்டே ட்ரெஸ் ஷாப் நியர் மீ நான் தேடினேன். நான் பர்த்டே ட்ரெஸ் ஷாப்புக்கு பதிலா ஓகேவா ஷாப்பிங் இதுல வந்து க்ளோத்திங் ஸ்டோர் நியர் மீ இப்படின்னு தேடும்போது க்ளோத்திங் ஸ்டோர் சம்பந்தப்பட்ட கேட்டகரி மார்க் பண்ண பக்கத்துல கட்ட வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து பாருங்க, நியர் ஆரா சினிமாஸ் போர்டு நேக்கணும், தெரியுங்களா? ஆரா சினிமாஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஆரா சினிமாஸ் பக்கத்துல தான் காட்டும். எங்க வீட்டுல அடுத்த தெருவில் இருக்கு, புரியுதுங்களா? இது வந்து போடி, தெரியுதா? ரைட். இந்த க்ளோத்திங் ஸ்டோர் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, தெரியுதா இந்த இடத்துல? அப்ப இங்க இருக்க யாருமே வந்துட்டு பர்த்டே ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு பிசினஸ் லிஸ்டிங் கிரியேட் பண்ணல, புரியுதா? இன்ஃபர்மேஷன் வந்து கூகுள் கிட்ட இருக்கிறது அதுதான், அதனால அதை காட்டும். மிஸ்லீடிங் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கங்க, இது என்ன விட்டுக்கங்க, இதான் கான்செப்ட். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. சோ நான் தேனின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா தேனி தான் காட்டணும். இப்ப தேனின்னு சொல்லி எனக்கு கோயம்புத்தூர் லிஸ்டிங் காட்டுச்சுன்னா அதுதான் பிரச்சனை. ஓகே, சூப்பர். சோ அடுத்து வந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சம்மரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா. ஓகே, சோசியல் மீடியா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, சோசியல் மீடியா வந்து நம்மளுடைய கனெக்ஷன் வித் பீப்புள். ஓகே, முக்கியமா அசோசியேட்டிங் வித் பீப்புள். ஓகே, சோசியல் மீன்ஸ் associating with people who are like minded, ஒரே மாதிரி திங்க் பண்றவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க. ஓகே, ஜெனரலா மீடியானாலே ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் தேவையான ஒரு பிளாட்ஃபார்ம், பிராட்காஸ்டிங், ஒரு கண்டென்ட் எழுதி பப்ளிஷ் பண்றது, ரைட், இன்டர்நெட், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பேசலாம், கரெக்டுங்களா? ரைட். அப்போ லைக் மைண்டட் பீப்புள் who have a similar like mindset, அவங்க அசோசியேட் பண்ணி ஒரு ஒரு ஃபேஸ்புக் குரூப்போ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டியோ கிரியேட் பண்ணி அவங்க ஒரு போஸ்ட், ஒரு இமேஜோ, ஒரு கண்டென்ட்டோ, ஒரு டெக்ஸ்டோ, வீடியோவோ ஷேர் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், முன்ன பண்ண தெரியாதவங்க, ஃபேமஸ் பர்சனாலிட்டி, பப்ளிக் ஃபிகர்ஸ், ஃபேமஸ் ட்ரெயினர்ஸ் லைக் அமுதகுமார், ஃபேமஸ் ஆக்டர்ஸ் லைக் ரஜினிகாந்த், ஓகே, இன்டர்நேஷனல் லெவல் ஆக்டர்ஸ் லைக் டாம் க்ரூஸ், இவங்கெல்லாம் பப்ளிக் ஃபிகர். ஓகே, ஸோ இந்த மாதிரி அஃபிஷியல் பீப்புள், இவங்க கிட்டதான் நீங்க வந்து அசோசியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ சோசியல் மீடியான்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா சோசியல் மீடியா இஸ் பேசிக்கலி சோசியல் மீடியா ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் people profile information. ஓகேங்களா? people profile information. ஓகே, ஸோ சர்ச் என்ஜின் வந்து கீவேர்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, ப்ராக்ஸி பேஸ்டு டேட்டா ஒர்க் பண்ணுது. ஓகே, பட் சோசியல் மீடியா வந்து பீப்புளோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. என்ன ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்? நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருவீங்க? உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், கரெக்டா? ரைட், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய என்ன சொல்றது, ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சைன், ரைட், உங்களுடைய சைன், உங்களுடைய ராசியா இருக்கட்டும்,
இதை உங்களுடைய வெட்டிங் டே என்னைக்கு கல்யாணம் ஆச்சு, ரைட், அந்த டீடைல்ஸ், உங்களுடைய ரிசப்ஷன் ஆன நாள் இன்னைக்கு, நீங்க கடைசியா எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க, இதோட என்ட்ரி, ஏர்போர்ட், ஓகே, ஏர்போர்ட் எந்த டிராவலிங் ஹேபிட் பத்தி அப்டேட் பண்ணுவீங்க, உங்களுடைய எஜுகேஷனல் டீடைல்ஸ், ஓகே, எஜுகேஷனல் டீடைல்ஸ், உங்களுடைய ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ், எங்க ஒர்க் பண்றீங்க டீடைல்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க, ஓகே, யாரோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், ஓகே, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக், என்ன சொல்றது, மியூசிக் டைரக்டர் யாரு, உங்களுக்கு பிடிச்ச மூவி டைரக்டர் யாரு, உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் என்ன, உங்களுடைய ஹாபி என்ன. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சோசியல் மீடியாவில் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அதை பயன்படுத்தி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் வந்து ரன் பண்ண முடியும். இதை வந்து பிசினஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து பீப்புளுடைய ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற காரணத்தினால, ஓகே, இட் கேன் பி யூஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி to reach people who are interested in products or services. ஸோ அவங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அவங்ககிட்ட நீங்க வந்து கொடுக்கலாம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு பவர் பேங்க் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஆன்லைன்ல போயிட்டு ஓகே பவர் பேங்க் பிரைஸ் ஆன்லைன் அப்படின்னு நான் தேடி பார்ப்பேன். ஓகே, ஸோ பவர் பேங்க் பிரைஸ் ஆன்லைன் அப்படின்னு நான் தேடி பார்ப்பேன். ஓகேங்களா? இப்படி தேடி பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைன்ல வந்து பவர் பேங்க் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ கூகுளுக்கு தெரியும் இவர் வந்து பவர் பேங்க் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். உடனே என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விளம்பரத்தை போட்டுருவாங்க. ஓகே, இந்த பவர் பேங்க் இங்கே விற்கிறாங்க, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுவே எனக்கு தேவை இருக்கிறனால தான் நம்ம தேடுறேன், அதனால இந்த ப்ராடக்ட் நான் வாங்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுவே சோசியல் மீடியாவில் அப்படின்னா, எனக்கு பவர் பேங்க் பிடிச்சிருக்கு, பவர் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, எம்ஐ பிராண்ட் பிடிச்சிருக்கு, நான் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு பவர் பேங்க் காட்டும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல. ஓகே, ஃபேஸ்புக்ல நான் என்னுடைய நியூஸ் ஃபீடை இப்படி ஸ்க்ரால் பண்ணி மேலே போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இடத்துல காட்டப்படும். ஓகே, அப்படி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இடத்துல காட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எனக்கு பிடிச்ச விஷயத்தினால காட்டப்படும். ஸோ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அது இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால அதை காட்டப்படுது. நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் அந்த பொருளை உடனே வாங்கணும் ஏதாவது சட்டமா கிடையாது. ஓகே, ஆனா நான் ஆன்லைன்ல தேடி பார்க்கும்போது, சர்ச் என்ஜின்ல தேடும்போது நான் அதை கண்டிப்பா வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா எனக்கு தேவைக்கு போய் தான் நான் தேடி இருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நான் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால ஒரு பொருளை வாங்க மாட்டேன். அப்போ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல the probability of making a sale, okay, making a sale in social media platform, okay, social media platform SMP na social media platform is less compared to search engine. Okay, search engine oda compare பண்ணும்போது social media la ஒரு sale make பண்றது ரொம்ப கஷ்டம். So preferably we can use social media platform for creating brand awareness and organizing events. Okay, organizing events. So ஒரு brand awareness இல்லனா ஒரு event organize பண்ணி நம்மளால செய்ய முடியும். ஓகேங்களா? So we can use social media platforms for creating brand awareness and organizing social events. Okay, these are the two options we can have. Okay, அப்ப search engine and social media அப்படிங்கிற ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மே search engine வந்து மக்கள் தேடக்கூடிய கீவேர்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. சோசியல் மீடியா அப்படிங்கிறது மக்களுடைய ப்ரொஃபைல் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனை பத்தி ஒர்க் ஆகுது. முக்கியமா சர்ச் என்ஜின்ல மக்கள் வேணுங்கிற விஷயத்தை தேடுவாங்க. சோசியல் மீடியால என்டர்டைன்மெண்ட், ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் சோசியல் மீடியால என்னன்னு பாத்தீங்க, கம்பேர்ட் டு சர்ச் என்ஜின் அண்ட் சோசியல் மீடியா பாத்தீங்க அப்படின்னா, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எனிபடி கேன் கிரியேட், ஓகே, anyone can create their own fans network. புரியுதுங்களா? ரைட், அவங்களுடைய சொந்தமா அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் இல்ல அவங்களுடைய ரசிகர்களுடைய பட்டாளத்தை உருவாக்க முடியும். திடீர்னு வந்து ஓவியா ஆர்மின் எப்படி உருவாச்சு, ரைட், அந்த மாதிரி, ரைட். ஸோ ஒரு ரசிகர் பட்டாளம். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி ரெகுலரா பேசிட்டே இருக்கேன்னா என்னை பத்தி பிடிச்சவங்க நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே,
இதே மாதிரி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பற்றி பேசும்போது என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யார் வேணாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் உருவாக்கலாம். ரஜினிகாந்த், கமலஹாசன் இருக்கக்கூடிய சினி ஆக்டர்ஸ் மட்டும்தான் ரசிகர் பட்டாளம் உருவாக்க முடியும் கிடையாது. சோசியல் மீடியால யார் வேணாலும் அவங்களுடைய நெட்வொர்க் ஆஃப் பீப்புள், நெட்வொர்க் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி சோசியல் மீடியா. ஓகே, இப்போ வரைக்கும் சர்ச் என்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ட் சோசியல் மீடியாங்கிற ரெண்டு பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். சோசியல் மீடியா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஓகே, ப்ரிஃபரபிளி ஃபேஸ்புக் நல்ல ஃபேமஸாக தெரிஞ்சது. ஓகே, ட்விட்டர், லிங்க்டின், ஓகே, LINKED.in, LinkedIn, ஓகே, Pinterest, ஓகே, Instagram, YouTube. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can consider it as a social media platforms. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃப்ரீயாக அக்கௌண்ட் உருவாக்கிக்கலாம். இதை உருவாக்குற எல்லா அக்கௌண்ட்டையுமே பயன்படுத்தி நீங்கள் ஆக்டிவாக ஒரு கண்டென்ட்டோ ஒரு ப்ராடக்டோ சர்வீசஸோ நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேசிக்கலி சர்ச் என்ஜின் அண்ட் சோசியல் மீடியாங்கிற ரெண்டு கான்செப்ட். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நம்ம இன்டர்நெட் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் திங்ஸாக போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இது நாள் வரைக்கும் நீங்க ஆப்டிமைசேஷன் என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, பட் இங்கே வந்து ஆப்டிமைசேஷனுடைய ட்ரெடிஷ்னல் டிக்ஷனரி மீனிங் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஆப்டிமைசேஷனுடைய ட்ரெடிஷ்னல் டிக்ஷனரி மீனிங். ஓகே, ஆப்டிமைசேஷனா என்னங்கிற மீனிங் நம்ம கூகுள்லயும் கொஞ்சம் தேடி பார்த்துக்கலாம். ஓகே, வாட் இஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, what is optimization? Okay, என்ன சொல்றாங்க? The action of making the best or most effective use of a situation or a resource. ஓகே, ஒரு சூழ்நிலையவோ இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளவோ நீங்க அதிகபட்ச நிலையில எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அதுதான் ஆப்டிமைசேஷன். The action of making best or most effective use of a situation or a resource. எந்த நிலைமையில நீங்க இருக்கீங்களோ அதையும், எந்த பொருள் நீங்க கையில வச்சிருக்கீங்களோ அதையும் எவ்வளவு தூரம் நீங்க ஒரு விஷயத்தை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ இதுதான் ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷனோட மீனிங் அதுதான். புரியுதுங்களா? ரைட். இன்னைக்கு கொரோனா லாக்டவுன் அப்படின்னு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம். அப்படியே இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிறோம். புரியுதுங்களா? We are using this situation to learn digital marketing. அப்ப என்ன பண்றோம்? We are optimizing corona lockdown. அதுல வந்து ஒரு பெனிஃபிட் எடுத்துக்க ட்ரை பண்றோம். Okay, so the action of making the best or most effective use of a situation or a resource. ஏன் நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகே, எங்க வீட்டுல ஒரு 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் கடன் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நான் முக்கால்வாசி போய் கடன் கேட்பேன். ஓகே, அந்த மாதிரி அமீர் எனக்கு ஏதாச்சும் ஒரு 10,000 rupees ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் உனக்கு ஒரு 1 monthல திருப்பி கொடுத்துட்றேன். ஓகே, அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எதுக்காக வந்து நான் வந்து முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கா போய் கேட்கறேன் அப்படின்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் பிராக்டிஸ்ல தான் ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பேஸ்டோ இல்ல வட்டிக்கோ காசு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் வச்சிருக்காங்க. அப்போ நான் மத்தவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு நான் வட்டி கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து எனக்கு நான் இந்த மாதிரி கடன் வாங்கினா கரெக்டா அவங்க நான் திருப்பியும் கொடுத்துருவேன். ஸோ வட்டி காசு இல்லாம அவங்ககிட்ட கடன் வாங்க முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து நான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி என்னுடைய சுச்சுவேஷன் ஆர் எங்க இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது. அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு சுச்சுவேஷனோ ஒரு ரிசோர்ஸோ நான் எஃபெக்டிவா யூஸ் பண்ற ஒரு பிராக்டிஸ்க்கு பேரு ஆப்டிமைசேஷன். ஓகே, இப்ப இதே வார்த்தையை நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஆப்டிமைசேஷன். ஓகே, so the action of making the best or most effective use of, okay, the action of making the best or most effective use of the search engine features is called search engine optimization. In அர்த்தம்,
சர்ச் என்ஜினுக்குன்னு ஒரு சில குணாபிஷேகங்கள் இருக்கு, புரியுதுங்களா? சர்ச் என்ஜினுக்குன்னு ஒரு சில குணாபிஷேகங்கள் இருக்கு. நீங்க சர்ச் என்ஜினுடைய தன்மையை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுடைய வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கு பேரு சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். The action of making the best or most effective use of a search engine feature is called search engine optimization. search engine க்கு ஒரு தன்மை இருக்கு, அந்த தன்மையை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கு பேரு search engine optimization. சோசியல் மீடியான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. The action of making the best use or most effective use of social media platform and its features is called social media optimization. Concept முடிஞ்சா? social media optimization. ஓகே, அப்ப சர்ச் என்ஜினை வந்து நீங்க சரியான முறையில் பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு பேர் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். சோசியல் மீடியாவோட பெனிஃபிட் நீங்க பயன்படுத்தி நீங்க அதோட அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். ரெண்டுக்குமே both the optimization technique does not involve financial investment. புரியுதுங்களா? இது ரெண்டுக்குமே சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்கட்டும், சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் இருக்கட்டும், ரெண்டுக்குமே ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, தேவைப்படாது. ஓகே, இது எப்படிங்க அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கூகுள்ல மக்கள் வந்து தேடுவாங்க, ஸோ ஒரு கீவேர்டை போட்டு தேடுவாங்க. அவங்க தேடுற கீவேர்டுக்கு நீங்க உங்க வெப்சைட்ல கண்டென்ட் உருவாக்குனீங்க அப்படின்னா தேடுறவங்க உங்க வெப்சைட்டுக்கு வருவாங்க. ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல ஒரு கூட்டமா எறும்பை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு, எங்க எறும்பு புத்து இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு தோண்டி அந்த எறும்பை கண்டுபிடிக்கிறது. இன்னொரு ஆப்ஷன், கொஞ்சம் சர்க்கரையை தூவி விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எறும்பு அந்த சர்க்கரையை தேடி வந்துடும். நான் என்ன சொல்றேன், கஸ்டமர் தேடக்கூடிய கண்டென்ட் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்களுடைய கண்டென்ட்டை உங்க வெப்சைட்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை மக்கள் தேடும் போது உங்களுடைய கண்டென்ட் சர்ச் என்ஜின் கொண்டு போய் காட்ட போகுது. அப்படி காட்டும் போது மக்கள் உங்க வெப்சைட்டுக்கு விசிட்டரா வர போறாங்க. புரியுதுங்களா? இப்ப யாருக்காச்சும் அமுதகுமார் பத்தி தெரிஞ்சிருக்கு, அப்ப அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் தேடுறாங்க. வந்து என்னுடைய பேரை ஸ்பெசிஃபிக்கா போட்டு அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் தேடுறாங்க. இப்படி தேடும்போது கண்டிப்பா amudakumar.com காட்டப்படும். ஏன் காட்டப்படும்? ஏன்னா என்னுடைய கண்டென்ட்டுக்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் பிளஸ் என்னுடைய பெயர் அமுதகுமார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ கூகுளுக்கு வேற சாய்ஸ் கிடையாது, காட்டப்படலாம் வேண்டும். ஓகே, இப்ப இதே இடத்துல மக்கள் அமுதகுமார் போட்டு தேடுறதுனால என்னுடைய கண்டென்ட்டை ஈஸியா காமிச்சிடும். புரியுதுங்களா? ரைட். பட் அப்படி இல்லாம வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு தேடும்போது என்னோட கண்டென்ட் காட்டப்படுமானா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு குளோபல் கீவேர்டு, உலகளாவிய ஒரு கீவேர்டு. அந்த உலகளாவிய கீவேர்டுக்கு amudakumar.com கொண்டு வரதுக்கான ஒரு தன்மை, இன்னும் நான் வந்து அதை ரீச் பண்ணலாங்கிறது தான் அதோடைய ரியாலிட்டி. அதை ரீச் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். ரீச் பண்ணா எனக்கும் சந்தோஷம். புரியுதுங்களா? ரைட், பேசிக்கலி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, சர்ச் என்ஜினை பொறுத்த வரைக்கும் மக்கள் தேடுவாங்க, அவங்க தேடும்போது ரிசல்ட் காட்டுவாங்க. அப்படி ரிசல்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மேப் ரிசல்ட் காட்டும். அப்போ மேப் மூலியமா நான் ரேங்காக ட்ரை பண்ணுவேன். ரைட், என்னோட வெப்சைட் ரிசல்ட்ஸ் காட்டும். வெப்சைட் ரிசல்ட்ஸ் மூலமா நான் ரேங்காக ட்ரை பண்ணுவேன். இப்படி மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் அட்வான்டேஜா எடுத்து நான் வந்து பெட்டரா ரேங்காக ட்ரை பண்றேன். இதை வந்து சர்ச் என்ஜினை வந்து நான் ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்களேன். ரைட், என்னன்னா காசே செலவழிக்காம ஒரு பிசினஸ் ரெவன்யூ பண்றதுனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லலாம், ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, லீச் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா, அந்த அட்டைப்பூச்சியை வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, லீச் தெரப்பி. ஓகே, என்ன அர்த்தம்? இந்த லீச் தெரப்பியை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு சில டிசீசஸ், ஓகே, சொரியாசிஸ் மாதிரி, இதை வந்து பிளட் கிளாட்டிங் சொல்லுவாங்க, பேட் பிளட் கிளாட் ஆயிருக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லீச்சை எடுத்து அவங்களோட உடம்புல எப்படி விட்டுடுவாங்க. ஓகே, இந்த லீச் என்ன பண்ணும்? லீச்சோட ப்ராப்பர்ட்டி என்னங்க?
சர்ச் இன்ஜினுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? மக்கள் தேடும் போது அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை காட்டுறது சர்ச் இன்ஜினுடைய ப்ராப்பர்ட்டி. அதனால சர்ச் இன்ஜினை பயன்படுத்தி நான் ஒரு பிசினஸ் பண்றேன். இந்த லீச்சோட ப்ராப்பர்ட்டி என்ன? லீச்சோட ப்ராப்பர்ட்டியும் வலியே இல்லாம இயற்கை ரீதியா ரத்தத்தை உரியக்கூடிய தன்மை. அப்ப வலிக்காது. அப்ப லீச் வந்து வலிக்காது. அப்ப ஒரு சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்றாங்க, இந்த லீச்சோட தன்மையை அட்வான்டேஜை எடுத்து அந்த கெட்ட ரத்தம் தேங்கிய இடத்துல இந்த லீச்சை கடிக்க வச்சு வலிக்காமலேயும் அந்த ரத்தத்தை இவங்க சக் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ பேட் பிளட்டை சக் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த லீச் வந்து பயன்படுது. அப்ப என்ன பண்றோம், அந்த இடத்துல நம்ம லீச்சை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம். இதுதான் மீனிங். புரியுதுங்களா? லீச் அப்படிங்கிற ஒரு இன்செக்டை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம். ஆப்டிமைஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், அதோடைய அட்வான்டேஜை நாம எடுத்துக்கிட்டோம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகே, லீச் அப்படிங்கிறதோடைய அட்வான்டேஜ் எடுத்துட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு நம்ம இந்த லீச்சை வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுக்க தேவையில்லை, ஆப்ரேட் பண்ண தேவையில்லை, விட்டா அதுவே படிச்சுக்கும், உறிஞ்சுக்கும், பிளட்டை வந்து சக் பண்ணிக்கும். ஓகே, நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு நமக்கு ஒரு பெனிஃபிட்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஆப்ஷன். இங்க எப்படி நம்ம லீச்சை வந்து அவருடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோமோ, அதே மாதிரி சர்ச் இன்ஜினுடைய தன்மை என்ன, மக்கள் தேடுனா அவங்ககிட்ட ஒரு இமேஜை காட்டும், ஒரு வீடியோவை காட்டும், இல்ல ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை காட்டும், இது ஒரு மேப் ரிசல்ட்டை காட்டும். அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணு அவங்ககிட்ட காட்டி ரிசல்ட் கொண்டு வரதான் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். புரியுதுங்களா? ரைட். ஸோ மேக்சிமம் இது வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஓகே, இன்னொரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, ஓகே, பெடிக்யூர் ஃபிஷ். ஓகே, ஸோ ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பெடிக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் இருக்கக்கூடிய கால் வந்து அழகுபடுத்துறது, கால் நகத்தை அழகுபடுத்துறது பெடிக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெடிக்யூர் ஃபிஷ். இது வந்து நீங்க ஷாப்பிங் மால் எல்லாம் போனீங்கன்னா நீங்க வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம காலில் இருக்கக்கூடிய அழுக்கு, காலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அதை மட்டும்தான் சாப்பிடும். மற்ற மீன் என்ன பண்ணும்னா நம்மளுடைய சதையவே தின்னுடும். ரைட், சதையவே தின்னு கறியவே தின்னுட்டு போயிடும் மற்ற மீன். பட் இந்த ஃபிஷ் மட்டும் என்ன பண்ணும்னா நம்ம காலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை மட்டும்தான் அது சாப்பிடும். இதுதான் இந்த ஃபிஷ்ஷோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, அப்ப இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து காசு கொடுத்து டேங்க்ல வாங்கி வச்சு என்ன பண்ணலாம், போட்டு வச்சுட்டு டெய்லி காலையில ஒரு 10-15 நிமிஷம் என்ன பண்ணலாம், நம்ம காலை வந்து அந்த தண்ணிக்குள்ள முக்கி வச்சுட்டோம்னா இது வந்து நம்ம காலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம காலை ஃப்ரெஷ்ஷா விட்டுட்டு போயிடும். அப்ப என்ன பண்றோம், நம்ம காலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு காசு கொடுத்து கிரீம் வாங்குறது அது வாங்குறதுக்கு பதிலா இந்த மீனை நம்ம வீட்டுல வளர்த்து இதுவே நம்மளுடைய டெட் செல்ஸை சாப்பிடும்போது நம்ம செலவு இல்லாம ஒரு பலனடைகிறோம். ஓகே, அப்ப நாம எப்படி இந்த லீச்சை பயன்படுத்தி லீச் தெரப்பி பண்ணி பெனிஃபிட் எடுக்கிறோமோ, எப்படி வந்து இந்த வந்து ஒரு பெடிக்யூர் ஃபிஷ்ஷை பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம காலில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி பண்றோமோ, அந்த மாதிரி சர்ச் இன்ஜினுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அதுல மக்கள் வேணும்னா வந்து தேடுவாங்க. அப்படி தேடும்போது என்னுடைய கண்டென்ட்டை வீடியோவாவோ, இமேஜாவோ, டெக்ஸ்டாவோ, ஒரு மேப் ரிசல்ட்டாவோ, இல்லை ஒரு நியூஸ் ஆர்டிக்கலாவோ, இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாவோ நான் போட்டு மக்களை என் வெப்சைட்டுக்கு வர வச்சு நான் என்னுடைய வியாபாரத்தை நான் வளர்த்துக்குவேன். காசு செலவழிக்க மாட்டேன். அப்படிங்கிறது ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராக்டிஸ். சோசியல் மீடியாவுக்கும் ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை, மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து விருப்பப்பட்டவங்க கூட சேர்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்த கொண்டு போய் அவங்க முன்னாடி நான் காட்டினேன்னா அவங்க என்கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி நான் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி பண்ணக்கூடிய பெனிஃபிட் பேரு சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். அப்ப 2 ஆப்டிமைசேஷன் டெக்னிக்லயுமே நான் என்ன பண்ணணும்னா இதை மெயின்டைன் பண்றதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே தவிர இது 2க்கும் நான் வந்து பணம் செலவழிக்க தேவையில்லை. ஸோ பணத்தை செலவழிச்சு நான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, டெய்லி பேசிஸ்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம ரெப்படிட்டிவா ரிப்பீட் பண்றது. ஓகே, ஒரு டொமேட்டோ பிளான்ட், உங்க வீட்டுல ஒரு தக்காளி செடி நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டொமேட்டோ பிளான்ட் இல்லையா? ரைட், என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு டொமேட்டோ பிளான்ட் ஒரு சீட் எடுத்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு காலி இடத்துல இந்த தக்காளி விதையை அப்படி தூவி விட்டு டெய்லி அது கொஞ்சம் நீங்க தண்ணி தெளிச்சு அதை நீங்க நர்ச்சர் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஓகே, மெயின்டைன் பண்ணுங்க. எப்படி மெயின்டைன் பண்ணணும், செடி வந்து அது மாடு வந்து அது திங்காம இருக்கணும், அது வந்து செத்து போகாம இருக்கணும், அது நீங்க டெய்லி வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். இப்படின்னு ஒரே விஷயத்த உங்களோட ஃப்ரீ டைம்ல திரும்ப திரும்ப நீங்க செஞ்சுட்டே வரணும். ஓகே,
இப்படி நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் ஒரு 2 மாசத்துல இருந்து 3 மாசம் டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு தேவையான அறுவடை வந்து உங்களுக்கு சேரும். உங்களுக்கு தேவையான தக்காளி உங்களுக்கு வந்து சேரும். தக்காளி விலை கூடுனாலும் குறைஞ்சாலும் அந்த டைம்ல உங்களுக்கு தக்காளியை கொண்டு வந்து நீங்க உங்க சைடுல இருந்து பிடுங்கி சாப்பிட்டுக்கலாம். நீங்க தக்காளிக்கும் தனியா காசு உழைக்க தேவையில்லை. இதே மாதிரி ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்ல நேச்சுரலா இயற்கை ரீதியா தினசரி ஒரு ஆர்டிகிள் எழுதி பப்ளிஷ் பண்ணி ஒரு இமேஜை போஸ்ட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை எழுதி இது ரெகுலரா நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது உங்க வெப்சைட்ல ஒரு 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 என்ன சொல்றது ஒரு சரிவிகிதமான அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட் இருக்கும்போது அதுக்கு விசிட்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதன் மூலியமா நீங்க உங்க வியாபாரத்தை பெருக்கலாம். ஸோ ஆர்கானிக் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அதாவது நேச்சுரல் விசிட்டர்ஸ் வெப்சைட் கொண்டு வருதுங்கிறது ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக். நீங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோ இதை வந்துட்டு ஒரு சர்ச் என்ஜின் பிளாட்ஃபார்மோ பயன்படுத்தி நீங்க வெப்சைட் விசிட்டரை ஆர்கானிக்கா கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஆப்டிமைசேஷன் ப்ராக்டிசஸ். ஓகே, ஒரு சுச்சுவேஷனோ ஒரு ரிசோர்ஸோ நமக்கு அட்வான்டேஜா எடுத்து பயன்படுத்தி நாம வளர்றோம். சர்ச் என்ஜினை பயன்படுத்தினா அது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், சோசியல் மீடியாவை பயன்படுத்தினா அது சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். ஓகே, இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி நான் பேச போறேன். ஓகே, அப்ப என்ன பண்ணணும், முதல்ல மீனிங் ஆஃப் மார்க்கெட்டிங் இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நான் பொதுவாக தெரியும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து தி ஆக்ஷன் ஆர் a business of promoting and selling a product or service. ஒரு பொருளவோ இல்ல ஒரு சேவையவோ நம்ம விற்கிறது இல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்கிட்ட ஒரு ப்ரொமோஷன் பண்றது. முக்கியமா ஒரு மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் அட்வர்டைசிங். அட்வர்டைஸ்னா நீங்க வந்து விளம்பரம் பண்ணணும். விளம்பரம்னா அங்க ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஓகே, என்ன அர்த்தம்? தி ஆக்ஷன் ஆஃப் பிசினஸ் of promoting and selling a product or service including market research and advertising. நீங்க அதை விளம்பரப்படுத்தி காசு செலவழிச்சு பட்ஜெட் போட்டு விளம்பரப்படுத்தி நீங்க அதை வந்து மூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? உங்ககிட்ட 2 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒரு பிளாட்ஃபார்முக்கு பேரு சர்ச் என்ஜின். ஓகே, அப்போ தி ஆக்ஷன் ஆஃப் ப்ரொமோட்டிங், ஓகே இதே கண்டிஷன் எடுத்துக்கொண்டு கொடுக்குறேன். தி ஆக்ஷன் ஆர் பிசினஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் அண்ட் செல்லிங் product or services including marketing research and advertising using search engine is called search engine marketing. புரியுதுங்களா? ஸோ சர்ச் என்ஜின் பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல ஒரு ப்ரமோஷன் இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி நீங்க பண்றீங்க அப்படின்னா that is called search engine marketing. Got it? இதே marketing practice. Okay, the action of promoting and selling product or services including market research using social media, okay, is called social media marketing. Social media marketing. So இந்த மாதிரி 2 விதமான மார்க்கெட்டிங் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங், இன்னொன்று வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். அப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னாலே கையில இருந்து காசு செலவழிச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றது நம்ம மார்க்கெட்டிங் சொல்லலாம். சர்ச் என்ஜின்ல நீங்க காசு செலவழிச்சு ரன் பண்றீங்கன்னா அதை வந்து நம்ம சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கூகுள்ல போயிட்டு என்னுடைய மொபைலுடைய பேட்டரி, ஓகே இதை வந்துட்டு ஃபிங்கர்ஸ், ஓகே ஃபிங்கர் பவர் பேங்க் பிரைஸ் திட்டு நான் தேடுறேன். ஓகே, இப்போ நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட தேடிட்டேன். ஓகே, ஃபிங்கர்ஸ் பவர் பேங்க் பிரைஸ் அப்படின்னு நான் தேடி பார்க்குறேன். ஓகே, ஆன்லைன். ஸோ இப்படி தேடி பார்க்கும்போது ஓகே எனக்கு வந்து மேலே வந்து நார்மல் கண்டென்ட் காட்டுது. ஓகே, இது வந்து ஆர்கானிக் ரிசல்ட். நார்மலாக கண்டென்ட் காட்டுறது வந்து ஆர்கானிக் ரிசல்ட். இப்படியே நான் பாட்டம்ல வந்து பார்க்குறேன் கடைசியில். ஓகே, ஸோ கடைசிலையுமே வந்து எதுவுமே காட்டல. ஸோ எல்லாமே ஆர்கானிக் ரிசல்ட், இங்கே பெய்டு ரிசல்ட்டே கிடையாது. ஓகே, ஸோ இதுவே நான் வந்து ரீசெண்டாக வந்து எது சொல்லலாம், ஒரு சாண்டிஸ்க் 32 GB மெமரி கார்டு பிரைஸ் அப்படின்னு தேடி பார்க்குறேன். அப்போ என்ன ஆகுது, எனக்கு சைடில் ஸ்பான்சர்ட் அப்படின்னு ஒன்று வருது. இது வந்து பெய்ட் மார்க்கெட்டிங். ஸோ சைடில் ஸ்பான்சர்ட் வரும், ஒரு சில டைம் மேலே வந்து ஆட்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இதை வந்து சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் என்ஜின்ல நீங்கள் ஒரு விஷயத்தை தேர்ந்தீங்கன்னா தட் இஸ் பேசிக்கலி கால்ட் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணலாம், இல்லைன்னா அது வந்து ஆர்கானிக் ரிசல்ட். ரொம்ப
ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும். சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டையும் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனையும் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷனையும் தெளிவாக புரிஞ்சுக்க மாதிரி சொல்லணும்னா, உங்க வீட்டுல நீங்களே ஒரு செடியை வளர்த்து அந்த செடியில் இருக்கக்கூடிய காய்கறியை நீங்க 2 மாசம் 3 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த காய்கறியை நீங்களே பிடுங்கி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தமானது, இயற்கையானது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, தைரியமா சாப்பிடலாம், உங்களுக்கு பெனிஃபிட், நீங்க பணம் செலவழிக்க தேவையில்லை. இதுவே உங்களுக்கு நேரம் செலவழிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, ரொம்ப நேரமா வெயிட் பண்ண முடியாது, நிறைய எஃபர்ட்லாம் போட முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா காசு கொடுத்து பக்கத்துல கூடிய சூப்பர் மார்க்கெட் அந்த தக்காளியை உடனே வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பவும் அதே ப்ராடக்ட் தான். நீங்க உங்க வீட்டு செடியை வளர்த்து நீங்களே இந்த தக்காளியை வாங்கினாலும் அதே ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. ஒரு கடையில போய் நீங்க குறுகிய காலத்துல காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கும் உங்க தக்காளி தான் கிடைக்க போகுது. ஸோ உங்களுடைய எந்த ரிசல்ட் டொமேட்டோ கண்டிப்பா தக்காளி கிடைச்சிடும். பட் நீங்க ஆர்கானிக் மெத்தடை ஃபாலோ பண்ணி வாங்க போறீங்களா இல்ல மார்க்கெட்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி வாங்க போறீங்களா, இதுதான் கேள்வி. ஓகே, மார்க்கெட்டிங் பிராக்டிசஸ் are preferred when the business owners needs instant result, instant return and profit for the investment. அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நேற்று ஆரம்பிச்ச கடைக்கு இன்னைக்கு கஸ்டமர் வரணும், சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ் தான் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் தான் ரன் பண்ணணும், காசு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆப்டிமைசேஷன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எப்போ ஃபாலோ பண்ணுவாங்க? யாரா இருக்கலாம். ஓகே, லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பீப்புள் follow optimization practice when they need organic results, அதாவது natural results, recurring திரும்ப திரும்ப கிடைக்கும் organic results, recurring results, and willing to invest time and effort consistently. So long term கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பொறுமையா இருந்து ஆர்கானிக்கா நேச்சுரலா அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆப்டிமைசேஷன் சொல்றோம். ஓகே, ஸோ ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதை வந்து சர்ச் இன்ஜின்லயோ சோசியல் மீடியால வந்து அவங்க பிசினஸை கொண்டு வர்றது. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு விளம்பரத்தை ரன் பண்ணி அதுக்கு காசு செலவழிச்சு ரிசல்ட்டை உடனே கொண்டு வர ட்ரை பண்றதுக்கு பேர் வந்து மார்க்கெட்டிங். ஸோ ஓவராலா நம்ம சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் அண்ட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு 4 மேஜர் பிளாட்ஃபார்மா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம வந்து பிரிச்சு பார்க்க முடியும்.